पंढरीनाथ महाराज की जय। रुक्मिणी माता की जय। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्धरं कञ्जनेत्रं सदय धवलहासं विठ्ठलं चिन्तयामि। श्रीपाण्डुरङ्गमहिषीं दुरितापहन्त्रीं सर्वार्थदां सुखमयीं सुमनोभिरामां सौभाग्यदां नतजनोद्धरणाय दक्षां श्रीरुक्मिणीं स्वजनकल्पलतां नमामि। अङ्घ्रिमस्तगमापूर्णाः तुलसीनवदामभिः कोमलैः सर्वगात्रेषु भूरि पुण्यवदर्पितैः। பகவத் ஆராதனத்தை பலவிதமாக பிரிக்கும் பொழுது அதுல பிரதானமா எடுத்தது அர்ச்சனம். நவவித பக்தியில கூட பிரகலாத சுவாமி 9 விதமான பக்தி, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், இப்படி ஒன்னா சொல்லிட்டு வரும்போது அர்ச்சனம். புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. அர்ச்சனை அப்படின்னா சரணத்துல போடுறது மாத்திரமல்ல, இந்த புஷ்பத்துக்கு அவ்வளவு மகத்துவத்துக்கு காரணம் சம்ஸ்கிருத சொல்லானத்தினால அதுலேயே அர்த்தம் இருக்கு. புண்ணிய சம்பர்தனாத் புஷ்பம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுல இருக்கு. புண்ணிய சம்பர்தனாத் பாபௌக பரிஹாரதா புஷ்கலார்த்த பிரதானாச்ச. புஷ்பம்னா அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு பலன். நாம புஷ்பத்தை எடுத்து சரணத்துல அர்ச்சனை பண்ண 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 நம்முடைய புண்ணியத்தை விருத்தி பண்றது. புண்ணிய சம்பர்தனா. நாம் பாபங்களை மலமலையா பண்ணி வச்சுட்டோம். அது எவ்வளவு பாபமா இருந்தாலும் அந்த பாபத்தை போக்க பாபௌக பரிகாரதா. புண்ணியத்தை வளர்க்கிறது, பாபத்தை போக்குறது. இது மாத்திரமல்ல, வற்றாத செல்வம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. புஷ்கல அர்த்த பிரதானாது. அர்ச்சனை பண்ண 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 ஐஸ்வர்ய சமிருத்தி ஏற்படும். ஏன்னா இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு பலவிதமான பலன் இருக்கு. இப்ப மனசுல சஞ்சலம் இருக்கிறவா, மனசுல தாபம் இருக்கிறவா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறவா, டென்ஷன்லயே இருக்கிறவா, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவா, இப்ப இவாளுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டா கெடுதல்.
அதையும் தாண்டி மருந்து கொடுத்தா டாக்டர் என்ன பண்ணுவார், தூக்கத்தை பிரதானமா வச்சுதான் மருந்து தருவார். தூக்கத்துக்கு தான் கொடுக்கும். அதுல மனசு சமாதானம் ஆகணும். டைரக்டா மனசை சமாதானப்படுத்துறதுக்கு எந்த வைத்தியமும் கிடையாது. பதஞ்சலி தான் சொல்றார், யோகேன சித்தஸ்யா. டைரக்டா மனசை அப்ரோச் பண்ணி அதை சரி பண்றது யோகாபியாசம் உண்டிதான் பண்ணணும் அப்படின்னு பதஞ்சலி சொல்ற. மற்றபடி மனசுக்கு வைத்தியமே கிடையாது. இப்ப குடும்பத்துக்கு குடும்பம் இந்த பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் குழந்தையிலேருந்து பெரியவா வரையில் மனசுல பாதிப்பு இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னா, சுமனஸ் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு பல அர்த்தம். அதுல ஒன்றும் நல்ல மனது. அதே சுமனசுக்கு இன்னொரு அர்த்தம் புஷ்பம். இந்த புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணதான் நம்முடைய மனசை நல்ல மனசா பகவான் ஆக்குவான். சுமனஸ். அதனால புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுல இவ்வளவு மகத்துவம் இருக்கு. இப்ப நம்ம பெரியவாள்லாம் அசடா என்ன சுவாமிக்கு மாலை சாத்துறது நம்ம இங்கேயே உண்டு. நம்ம பாண்டவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவ பிரார்த்தனை பண்ணிட்டு 2 மாலை நல்ல மாலையா கொண்டு வந்து சமர்ப்பிச்சா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். பல ஊர்கள்ல பார்த்தோம்னா இப்ப இது இந்த அலங்காரம்ங்கிறது ஒரு வழிபாடாவே இருக்கு. சில ஊர்கள்ல கேரளால திருப்பறையாறு முதலிய ஊர்கள்ல இந்த வேட்டு போடுறது வழிபாடு. 54 வேட்டு, 108 வேட்டு, 336 வேட்டுன்னு அதிர் வேட்டு போடுறது சில ஊர்கள்ல கேரளால பிரார்த்தனை. அதுபோல மாலை சாத்துறதுங்கிறது பிரார்த்தனை. முதல்ல என்ன பண்ணும், குடும்பத்துல மன நிம்மதியை கொடுக்கும். தனித்தனி காமனைகளும் பூர்த்தி பண்ணும். நிறைய காமனைகள் இருக்கணும் எல்லாருக்கும், எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும். அந்த பகவானுக்கு அதை சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு அதை தரிசனம் பண்ணினா மனசுல உள்ள தாரித்திரங்கள்லாம் நீங்கிடும். அவ்வளவு சமிருத்தி இருக்கும். நம்ம இங்க புறப்பாடுகள்ல சுவாமிக்கு மாலை சாத்துறதுங்கிறது சாத்துபடிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்க்கறதுக்குன்னே நிறைய பக்தாள் லோக்கல்ல இருக்கிறவாள்லாம் வருவாள். உற்சவம்னா எல்லாம் சேர்ந்துதான் உற்சவம். நாதஸ்வரம் இருக்கணும், புஷ்ப கைங்கரியம் இருக்கணும், சுவாமி தூக்கிறவா இருக்கணும். இதெல்லாம் என்னன்னா ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை பல பேருக்கு விநியோகம் பண்றது. இது ஒரு கலையை வளர்க்கிற மாதிரி. அதே நேரம் பணம் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி. இப்ப நம்ம கோகுலாஷ்டமி உற்சவம்னா ஒரு 12லேருந்து 15 பேர் இந்த மாலை கற்றவா இங்கேயே தங்கி ஃபேக்டரி மாதிரி நடக்கும். அந்தந்த காலத்துக்கு மாலைகள் கொடுக்கணும். ஸ்ரீரங்கத்திலேருந்து புஷ்பம் வாங்கின்னு இந்த ஸ்ரீரங்கம் அவ டீமே ஸ்ரீரங்கங்காரதான். அவ இங்க தங்கி கட்டுவா. அந்த 15 பேர்ல பார்த்தா எல்லாரும் படிச்சவாளா இருக்க மாட்டாங்க. படிச்சவாளுக்கு தான் வேலை. இப்ப அதே சரியா கிடைக்க மாட்டேங்குது. படிப்பு இல்லாதவா என்ன பண்றது? இப்ப இவ்வளவு பெரிய கோவில் கட்டியிருக்கோம்னா இது அனாவசியம்னு சொல்றவா சொல்லுவா. எங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பாமர ஜனங்களுடைய யோகக்ஷேமத்தை 6 வருஷம் பாண்டுரங்கன் வகிச்சார். தினம் 100 பேர் 200 பேர் வேலை செஞ்சார்.
அவன் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும், பேங்க்லேயே வேலை செய்கிறான். படிப்பு இல்லாதவாளுக்கு எப்படி யோகட்சேமம்? வேலை வாய்ப்புங்கிறது படித்தவனுக்கு மாத்திரம் இல்லை, வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணி தரணுங்கிறது படித்தவா படிக்காதவா எல்லாருக்கும் சேர்த்துதான். நம்ம இவ்வளவு பெரிய கைங்கரியத்தில் என்ன பிரயோஜனம்னா, ஒரு 6 வருஷ காலம் படிப்பு இல்லாத நூற்றுக்கணக்கான பேருக்கு யோகக்ஷேமம். இதே சிஸ்டம் தான் உற்சவமும். உற்சவம்னா இப்ப புஷ்பம் கட்டுறா, அவளுக்கு என்ன காரியம்? உத்தியோகமா இருக்கு, இதுதான் உத்தியோகம். இப்ப நாம் என்ன பண்ணணும்னா, அவளுக்கெல்லாம் நாம் ஆசிரியர், அவளை வரவழைச்சு இந்த வியாஜத்துல அந்த குடும்பத்துக்கு பணம் போகும். அதே மாதிரி நாதஸ்வர வித்வா, இவ முன்னெல்லாம் நாதஸ்வரம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது. இப்ப சவுண்டை கிளப்புறதுக்கு இருந்தா போறோம்னு இருக்கு. அந்த கலையே அழிஞ்சு போற மாதிரி இருக்கு. அந்த வித்வான்கள்லாம் ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, இந்த வித்தை நல்லா கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அதை இப்ப நாம திருப்பி சிரமப்பட்டு கலப்ப வேண்டும். அதுபோல தினப்படி புறப்பாட்டுக்கு ஒவ்வொரு வித்வான்களா நாம கூட்டோம்னா அந்த கலை விருத்தி வளர்ச்சி அடையும். அதுபோல புஷ்பம், அதுபோல கச்சேரி, இது போல சமையல். ஒரு நாளைக்கு தினமே கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 பேர் சாப்பிடுவாங்க. பிரசாத விநியோகம், இலை போட்டு சாப்பாடு எல்லாம் பார்த்தா 1000 பேர் சாப்பிடும். பின்னாடி ஜனனத்தன்னைக்கு, கிருஷ்ண ஜனனத்தன்னைக்கு 10,000 பேர் சாப்பிடுவாங்க. ரதோத்சவம் இப்ப தேர் வரப்படுது, பெருமாளுடைய பாண்டுரங்கனுடைய தேர், முதல் தேர், முதல் வருஷத்தேர் இந்த நம்ம தேர். அந்த ரதோத்சவத்தன்னைக்கு ஒரு 3000-4000 பேர் சாப்பிடும். இத்தனை பேர் சாப்பிடணும்னா பாமர ஜனங்கள் எல்லாரும் இவாளெல்லாம் சாப்பிடணும்னா அதுக்கு சமையல்காரா எத்தனை பேர் வேணும், எத்தனை சாமகிரிகைகள் வேணும்? இதெல்லாம் அனாவசியம் நான் சொல்றது. எத்தனை குடும்பம் அதுல ஜீவிக்கிறது. இங்க இந்த சமையல் கைங்கரியம் பண்ணிட்டு போனா அவளுக்கு அதான விருத்தி. நம்ம பேங்குக்கு போறா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கார், ஆபீஸ் போறார், அங்க சம்பளம் வருது. சமையல் பண்றவாளுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணினா தானே சாப்பாடு, அவ குடும்ப யோகக்ஷேமம் நடக்கும். அதனால பெரிய பெரிய உற்சவங்களுடைய தாத்பரியமே பணம் எல்லா குடும்பத்துக்கும் போய் சேரணுங்க. அதுபோல அன்னதானம் நடக்குது. புஷ்ப கைங்கரியம், மலைமலையா புஷ்பத்தை வாங்கிட்டு இங்க மாலை கட்டி தினசரி பரப்பாட்டுக்கு பாண்டுரங்கனுக்கு பெரிய அகோராத்திரம் காரியம் நடக்கும். அப்படி இருக்கும் புஷ்ப கைங்கரியம். அதனால இப்ப நான் சப்தாக சங்கல்பத்தை பத்தி தெரிவிச்சேன். 9 நாள் பிரம்மோத்சவம். அதனால 9 பக்தாள் பிரம்மோத்சவமும் சங்கல்பம் பண்ணிக்கணும், பாகவத சப்தாகமும் சங்கல்பம் பண்ணிக்கணும். இதுக்கு 9 பக்தாள் வேணும்னு தெரிவிச்சிருந்தேன் கொஞ்சம் சில நாள் முன்னாடி. 9 பக்தாளும் வந்துட்டான். பல பேர் ஃபோன் பண்ணி அடுத்த கைங்கரியம் அவ என்ன எதுல கலந்துக்கிறதுன்னு கேட்குறா. அவளை ஒரு ஸ்ரத்த இருக்கு. இப்ப நான் இத்தனை நேரம் உற்சவத்துல நீங்க எதுக்கு கொடுத்தாலுமே அது ஜனங்களுடைய உபயோகம், ஜனங்களுக்கு தான் போய் சேரும். நமக்கு பல குடும்பத்துக்கு நாம் யோகக்ஷேமத்துக்கு பண்ணின புண்ணியம் உண்டு. இங்க முதல் நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார் அலங்காரம், அந்த திருமலை பெருமாள் அதே அலங்காரம், மூலவர் அலங்காரத்திலேயே வீதி உலா கோஷால வரையில் சுவாமி வரும். இதுல இந்த அலங்காரத்துக்கு
இந்த புஷ்ப கைங்கரியத்தில் கலந்துண்டா தாரித்ரியமே இருக்காது. பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிண்டா தாரித்யம் இருக்காது. அடுத்த நாளைக்கே ராஜகோபால் வனபோஜனம்னு அன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமே புறப்பாடு ஆகி கோசாலைக்கு வந்துடுவார் கிருஷ்ணன். அன்னைக்கு மன்னார்குடி ராஜகோபாலன் மாதிரி அன்னைக்கு சமிருத்தியா எல்லா நிவேதனமும் அங்க வந்துடும் கோசாலைக்கு. பகவான் கோபாலன் மாடு மேய்க்கும் பொழுது குழந்தைகளோட சாப்பிட்றான்னு ஒரு லீலை பாகவதம். அந்த லீலையை அனுசரித்து அங்க வனபோஜனம், அங்கு பூஜை ஆராதனங்கள்லாம் ஆகி நிவேதனம் ஆகி அந்த நிவேதனம் தான் அங்கேயே கோசாலையிலேயே எல்லா பக்தாளுக்கும் நிவேதனம், ஆகார் பிரசாத விநியோகம். இந்த ராஜகோபாலன கைங்கரியத்துல புஷ்ப கைங்கரியத்துல கலந்துண்டா அன்ன சமர்த்தி. அது மாத்திரமில்ல, பல பேருக்கு வசதி இருக்கு, சாப்பிட்ற யோகம் இல்லாமல் அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். அப்புறம் அடுத்த நாளைக்கு காளியை நர்த்தனம். ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு பக்தர் இந்த காளியை நர்த்தன அலங்காரத்துக்கு புறப்பாட்டுக்கு என்ன செலவாகிறதோ அதை நான் தருவேன்னு அவர் ஆசைப்பட்டு கேட்டுதான் காளியை நர்த்தன அலங்காரமே இங்கே பண்ண ஆரம்பித்தோம் இந்த நம்ம உற்சவத்தில். அப்படி ஒரு காளியை நர்த்தனம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னைக்கு அலங்காரம். அதுக்கு அடுத்த நாளைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி புதுசாக இதுவரையில் இல்லாத, இந்த வருஷம்தான் முதல்ல பண்ணுறோம், யானை வாகனம். யானை வாகனத்தில் பகவான் எழுந்தருளுவது போல ஏற்பாடு பண்ணி அதில் அது ஒரு புறப்பாடு. அடுத்தது ஹனுமந்த வாகனம். ஹனுமந்த வாகனத்தில் கிருஷ்ணனும், கமல வாகனத்தில் தாயார் அன்னைக்கு புறப்பாடு. அதுக்கு அடுத்த செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை கருட சேவை. எப்போதும் கருட சேவையில் தாயார் சேர்ந்து இருப்பா. இந்த தடவை பெருமாள் கருட சேவையில் கம்பீரமாக இருப்பார். தாயார் ஹம்ச வாகனத்தில் வரும். இதுவும் புதுசு, இதுவரைக்கும் இங்கே பண்ணாதது. பெருமாள் கருட வாகனத்திலையும் தாயார் ஹம்ச வாகனத்திலையும். அப்புறம் ஆசிரம இந்த உற்சவத்திலேயே இதுதான் முக்கியம். 12ஆம் தேதி செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை குதிரை வாகனம். இந்த குதிரை வாகனத்தில் தாயார ருக்மிணியை மடியில் வச்சுண்டு பகவான் குதிரை வாகனத்தில் வர்றது போல பிரம்மாண்ட அலங்காரம். அதுதான் நம்ம உற்சவத்திலேயே பெரிய அலங்காரம். புஷ்பம் பூமியிலேருந்து 17 அடி உயரம், 16 அடி உயரம் வரையில் இருக்கும் புஷ்பம். அப்படியே மலை மாதிரி புஷ்பகிரி மாதிரி இருக்கும் குதிரை வாகனம். இதை பண்ணினா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ருக்மணியை கிருஷ்ணன் அழைச்சிட்டு வர ஐதீகத்தில் இதை பண்ணோம். கல்யாணம் ஆக வேண்டியவாளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அப்புறம் அடுத்தது 2 உற்சவம் சந்தான பாக்கியத்துக்காக. வெண்ணத்தாழ் மன்னார்குடியில் கிருஷ்ணனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கோபாலனுக்கு. அதுபோல் மின்னழகு பின்னழகு. வெண்ணத்தாழி பல்லாக்கு முழுக்க புஷ்பமாக இருக்கும். அதில் சர்வாலங்கார பூஷிதனா கிருஷ்ணன். அதனால இந்த வெண்ணத்தாழி அலங்காரத்தில் கலந்துக்கிற பக்தாளுக்கு சீக்கிரம் சந்தான பாக்கியம் ஏற்படும். அடுத்த சனிக்கிழமையே சாயங்காலம் திருக்கல்யாணம். ஞாயிற்றுக்கிழமை தேர் இருக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாணம். இந்த கல்யாண உற்சவ புஷ்பத்தில் கலந்துக்கிற பக்தாளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அதுக்கு அடுத்த நாளைக்கு 14ஆம் தேதி செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை தேர். அந்த தேருக்கு தான் 63 அடி உயரம் தேர்
அந்த கோபுரம். அங்கேருந்து மாலை உண்டு கீழ் வரைக்கும். மொத்தத்துக்கு 63 அடிக்கு மாலை, 2 மாலை வனமாலை மாதிரி. தேருக்கு முழுக்க அலங்காரம். இப்படி ஒரு இது முதல் இது வரைக்கும் பண்ணாதது. இந்த புஷ்பம் பெருமாளுக்கும் அவரை அழைச்சின்னு வர தேருக்கும் பெரிய கைங்கரியம். இந்த கைங்கரியத்தில் கலந்துக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால ரதோத்சவம், ராத்திரி ஜனனம், கிருஷ்ண ஜனனம். அதுதான் நம்ம ஆசிரமத்தில் ரொம்ப வருஷமா ஆயிரக்கணக்கான பக்தாள் வந்து சேவிக்கிற ஃபங்க்ஷன். அந்த சந்நிதியில முழுக்க புஷ்ப பந்தல் போட்டு சேஷ வாகனத்துல, ஆதிசேஷ வாகனத்துல வசுதேவர் கிருஷ்ணனை கூடையில வச்சு கொண்டு வருது போல அன்னைக்கு அலங்காரம். அன்னைக்கு வாகனம் புறப்பாடு, சேஷவாகனம். கல்யாணம் இந்த சந்தான பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிற பக்தாள் இந்த சேஷ வாகன புறப்பாடு, பாண்டுரங்கனுடைய சந்நிதியில பண்ற புஷ்ப பந்தல் அலங்காரம், இதுலெல்லாம் கலந்துண்டா சீக்கிரம் நம்முடைய மனோபீஷ்டங்கள்லாம் பூர்த்தியாகும். இது கண்ணுக்கு தெரிஞ்சு இது மாதிரி தர்மங்கள், கண்ணுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய செலவுல பல குடும்பங்களுடைய யோகட்சேமம். இதனால ஒரு பெரிய பாக்கியவசத்தினால கிடைக்கணும். யார் யாருக்கு கலந்துக்கணுங்கிற விருப்பம் இருக்கோ அந்த பக்தாலாம் அவசியம் இந்த கைங்கரியங்களில் கலந்துண்டு தரிசனத்துக்கு வர. இப்போ நாம் இப்போ இந்த புறப்பாடெல்லாம் சொல்லியிருக்கேனே, யார் யார் எந்தெந்த புறப்பாடில் கலந்துக்கிறாளோ உபயமோ அவளை இந்த வருஷத்துலேருந்து இந்த பத்திரிகையிலேயே அவளுடைய பெயரையும் போடணும். அப்பதான் அவ சந்ததிகளுக்கு தர்மம் தெரியும். பல தர்மங்கள்ல சிலாசாசனமா அப்பா பேர் திருச்சி மலைக்கோட்டையில எங்க பெரிய தாத்தா அனந்தராம தீட்சிதர் பேர் இருக்கு, கல்வெட்டு. நான் அதை பார்க்கறதுக்காகவே எங்க போனேன். இது மாதிரி ஒரு அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு தர்மத்தை காமிக்கணும்னா இதுல எல்லாம் போட்டாதான் அவளுக்கு தெரியும் தாத்தா கலந்துருக்கார் அப்படின்னு. நாளைக்கு பேரனுக்கும் இது மாதிரி தர்மங்கள்ல கலந்துக்கணுங்கிற எண்ணம் வரும். அதை உத்தேசம் பண்ணி இந்த வருஷம் இந்த சப்தாக கைங்கரியத்துல கலந்துண்ட 9 பேர், புஷ்ப கைங்கரியத்துல கலந்துண்ட இந்த புறப்பாடு, என்னென்ன புறப்பாட்டுக்கு யார் கலந்துக்கிறாளோ அந்தந்த புறப்பாடுல அவளுடைய பெயரை போடுற மாதிரி இது தர்மம் விருத்தியாகணுங்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் இங்க கைங்கரியம் பண்ணவா யாருமே அபேட்சிக்கல, இது வேணும்னு அபேட்சிக்கல, போடுங்கோன்னு கேட்கல. நாம தான் பண்றோம் இந்த காரியத்தை. பக்தாள்லாம் அவசியம் கலந்துண்டு பாண்டுரங்கனுடைய தாயாருடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகணும். पंढरीनाथ महाराज की जय।